ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் டெரஸ் கார்டனில் முள்ளங்கி அறுவடை தான் பார்க்க போகிறோம். அதோட இன்னும் சில காய்களும் காய்ச்சிருக்காங்க, அவங்களையும் சேர்த்து இப்போ அறுவடை செய்துக்கலாம். இந்த முள்ளங்கி வளர்க்குறது ரொம்ப ஈஸி டெரஸ் கார்டனில். ஏன்னா கீரை செடிகளை நம்ம வளர்க்குற மாதிரியே தான் இந்த முள்ளங்கி செடியும். கீரைகள் விதைகள் போட்டு 25 நாளில் நமக்கு அறுவடைக்கு தயாராகிடுவாங்க. அதே முள்ளங்கி செடியில் 40லேருந்து 50வது நாளே நமக்கு அறுவடைக்கு தயாராகிடுவாங்க. அதோட இதில் எந்த பூச்சி தாக்குதலும் வராது, அதிகமான அளவு உரங்களும் கொடுக்க தேவையில்லை. அதனால தான் இந்த முள்ளங்கி வளர்க்குறது ரொம்ப ஈஸி. எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே என்னுடைய டெரஸ் கார்டனில் வெள்ளை முள்ளங்கி சிவப்பு முள்ளங்கி அறுவடை வீடியோ போட்டிருக்கேன். இப்போ 2 தொட்டிலுமே நான் வெள்ளை முள்ளங்கி தான் போட்டிருக்கேன். இந்த முள்ளங்கி நமக்கு பெரியதாக அறுவடை செய்யணும் அப்படின்னா சில குறிப்புகளை நம்ம கவனமாக கவனித்தா போதும். என்னுடைய தொட்டியில் பாருங்கள், ஒவ்வொரு முள்ளங்கியும் எந்த அளவுக்கு பெரியதாக காய்ச்சிருக்குன்னு. இந்த காய்கள் எனக்கு பெரியதாக காய்க்கிறதுக்கு என்ன மாதிரியான பராமரிப்புக்கெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சில தவறுகளும் இருக்குது, அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ரோ பேக்கை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிடணும். 9 இன்ச் ஹைட் இருந்தால் முள்ளங்கி நமக்கு பெரியதாக கிடைக்கும். 2வது டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முள்ளங்கி விதைக்கும் இன்னொரு முள்ளங்கி விதைக்கும் 1 அடி இடைவெளி இருந்தால் தான் காய்கள் நல்ல பெரியதாக கிடைக்கும். முள்ளங்கியை தரை தோட்டத்தில் வளர்க்குற விவசாயிகள் எல்லாம் பாத்தி கட்டி அதில் வளர்த்து வருவாங்க. முள்ளங்கிகள் நேராக வளர்ந்து நமக்கு பெரிய காய்களை கொடுப்பாங்க. நம்ம டெரஸ் கார்டனில் கொடுக்கும்போது சில நேரங்களில் அன்ஈவனாக நமக்கு காய்கள் கொடுப்பாங்க. முள்ளங்கி செடி நடவு செய்ய போகிறோம் அப்படின்னா விதைகள் போட்டும் வளர்க்கலாம். டைரெக்டாக விதைகள் போட்டும் வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன தொட்டியில் விதைகள் போட்டு அதுக்கப்புறம் மாற்றி நடவு செய்யலாம். உயரமாக வளர வளர வேரில் தான் நமக்கு கிழங்குகள் கிடைக்கும். அப்போ மண்ணை நம்ம இப்படி அணைச்சி விட்டு செடியை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வைக்கணும். அப்படி இல்லை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மண் நம்ம போடலாம். அப்படி போட்டால் தான் நமக்கு காய்கள் பெரியதாக கிடைக்கும். இந்த செடி சாயாமல் ஸ்ட்ரெயிட்டாக வளரும். இது ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு 12க்கு 12 சைஸ் தொட்டியில் வெண்டைக்காய் செடி வளர்க்கலான்னு விதைகள் போட்டேன். அதனோட நற்றை இதில் நடவு செய்தேன். பாருங்கள், இந்த முள்ளங்கி எந்த அளவுக்கு பெரியதாக காய்ச்சிருக்குன்னு. இந்த வெண்டைக்காய் செடியை பாதிச்சிட்டாங்க. இந்த முள்ளங்கி ஊடுபயிராக எப்பயுமே செய்யக்கூடாது. அப்படி செய்தோன்னா இந்த முள்ளங்கி தான் நமக்கு கிடைப்பாங்க. நம்ம எந்த செடி நம்ம வளர்க்கணுமோ அதுலேருந்து காய்கள் கிடைக்காது. ஒரே நேரத்தில் போட்ட 4 தொட்டியிலேருந்து காய்கள் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த முள்ளங்கி இருக்கக்கூடிய தொட்டியில் மட்டும் பாருங்கள், இந்த செடியோட வளர்ச்சி எவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு. இப்போ நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த முள்ளங்கி நம்ம வேரோடு எடுத்துடலாம். எந்த அளவுக்கு பெரியதாக இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த முள்ளங்கி எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த செடி நல்லா சூப்பராக வளரும். இதில் இருக்கக்கூடிய களை செடிகளையும் எடுத்துட்டோம் பாருங்க. இந்த முள்ளங்கி செடிக்கு உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை மண்புழு உரமோ மாட்டுத்தோடு உரமோ கொடுத்தா போதுமானது. இல்லை காய்கறி கம்போஸ்ட் இருந்ததா அதையும் கொடுத்துடலாம். மீன் அமிலம் இருந்தால் இலைகள் மேலே கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட்டா போதும். இலைகள் நல்லா பசுமையாக வரும். இப்போ பாருங்கள், முள்ளங்கியோட சைஸை நான் அப்போவே சொன்னேன் இல்லைங்களா, அன்ஈவன் ஷேப்பில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முள்ளங்கி எல்லாம். ஏன்னா தரை தோட்டத்தில் நம்ம பாத்தி கட்டி போடுவாங்க விவசாயிகள். நம்ம தொட்டியில் போடுறதால அவங்களுக்கு வளரும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இந்த ஷேப்லலாம் பாருங்கள், யானையோட தந்தம் போல் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு முள்ளங்கி இருக்காங்க. இவங்க என்ன ஷேப்பில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். எல்லாமே இப்படி தான் வளர்ந்து வந்திருக்காங்க. எப்படி இருந்தாலும் நமக்கு காய்கள் நல்ல திரட்சியாக காய்ச்சிருக்கு. இங்கே ஒரு காய் 2ஆக பிளந்துட்டுருக்கு. அதை எடுத்து பார்க்கலாம். ஓகே, இது சூப்பராக இருக்குது. ஓகே, இது 4வது காய். இது நல்லாயிருக்கு. இந்த முத்தின காய்களை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இங்கேயே ஒரு காய் ரெடியாக இருக்காங்க.
பாருங்க எங்கே எல்லாம் போயிருக்காங்க வேர்கள். இலைகள் இன்னும் பழுக்கவே தொடங்கலை, அப்படியே க்ரீனிஷாக தான் இருக்காங்க. ஆனால் 45 நாள் ஆயிடுச்சு, அதனால தான் இப்போ அறுவடை செய்கிறோம். இப்போ இந்த தொட்டியில் இருந்த முள்ளங்கி எல்லாம் எடுத்தாச்சு. ஒரு 2 முள்ளங்கி இன்னும் சிறியதாக இருக்காங்க. ஒரு வாரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். 2வது தொட்டியில் இந்த முள்ளங்கி நேராக வளர்ந்துருக்காங்க, பார்க்கலாம். எடுத்து இந்த முள்ளங்கி எடுத்துடலாம். மண்ணை அணைச்சி விட்ட கூட பாருங்கள், கீழே இருந்த மண்ணோட கலரு முள்ளங்கியில் ஒட்டியிருக்கு. வாஷ் பண்ணிட்டா எல்லாம் போயிடும். முள்ளங்கி அறுவடை. இது நல்லாவே காய்ச்சிருக்கு. இங்கே ஒரு முள்ளங்கி வித்தியாசமாக வளர்ந்து வர்றாங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம். செம டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. பாருங்க என்னென்ன ஷேப்லலாம் காய்ச்சிருக்காங்கன்னு. இப்படி அப்படியே வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு வளர்கிறதுக்கு இடம் விடலை பொழுது. மற்ற செடிகள் எல்லாம் ஓரளவுக்கு முத்தின முள்ளங்கி எல்லாம் எடுத்துட்டோம். இன்னும் இந்த தொட்டியில் 2 முள்ளங்கி செடி, அடுத்து இந்த தொட்டியில் 2 செடிகள் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 2 தொட்டியில் இருந்தோம். இப்போ எனக்கு எப்படி முள்ளங்கி காய்ச்சி கொடுத்துருக்காங்கன்னு. நான் மண் நல்லா அணைச்சி தான் விட்டேன். எப்படி தான் இந்த ஷேப்பில் வந்தாங்கன்னே தெரியல. ஒவ்வொரு முள்ளங்கியும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இந்த வெள்ளை முள்ளங்கிகளை வளர்த்து இது போல் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வளர்த்து எடுத்துருக்கீங்கன்னு என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளை முள்ளங்கியில் நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். நான் அறுவடை வீடியோக்காக எல்லா முள்ளங்கிகளையும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். இன்னும் இந்த 2 முள்ளங்கியும் இன்னும் ஒரு வாரம் கழித்து எடுத்துருக்கலாம். ரொம்ப இலசாக இருக்குது. தொட்டியில் இந்த எல்லா முள்ளங்கியும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஒரு முள்ளங்கியும் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் காய்ச்சிருக்கு. ஆனாலும் நல்லா பெரியதாக தான் காய்ச்சிருக்கு. யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி முள்ளங்கி வளர்த்துருக்கீங்க கமெண்ட்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங்.